அண்மை செய்தி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்தாரஹள்ளியில் புதிதாக துவக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தாவேகா மாநாட்டிற்கு சென்று வந்தபோது வாகனங்கள் அனைத்திற்கும் கட்டணம் வசூலித்ததால் தாவேகா தொண்டர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது பார்த்தோம்னா நேற்று மதுரை மாவட்டத்தில் தாவேகா இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மினி வேன், கார், டிராவல்ஸ், அப்புறம் பேருந்து, இதில் எல்லாம் அவங்க தொண்டர்கள் மாநாட்டில் கலந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று மாநாட்டை முடித்து திரும்பி கொண்டிருக்க அந்த வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுங்க கட்டணம் அனைத்து தாவேகா தொண்டர்களுடைய வாகனங்களுக்கும் ரத்து செய்யப்படுவதாக சமூக வலைத்தளங்கள் வேகமா பரவி வந்துச்சு. இந்த நிலையில் இன்று காலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கக்கூடிய கர்தாரஹள்ளி அந்த சுங்கச்சாவடி செயல்பட்டது. இந்த சுங்கச்சாவடியில் தாவேகா தொண்டர்கள் வந்த வாகனங்கள் அனைத்திற்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் அங்க வந்த தாவேகா தொண்டர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து அங்க பெங்களூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த சம்பவத்தில் சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் அவர்கள் சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அவர்களுடைய கட்டணங்கள் ரத்து செய்யப்படும் தெரிவித்ததுனால அவங்களுக்கு திருப்பி கொடுத்ததுனால அந்த போராட்டமானது நிறுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையில ஒரு மணி நேரத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் கல்லூரி, பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளானாங்க.